மாசத்துல இருந்த மழை பெஞ்சது ஒருத்தர் ஓட எங்களை ஏன் ஓட கேட்கல. இந்த குழந்தைகளே வச்சுக்கிட்டு நாங்களும் இவ்வளோ கஷ்டப்படுறோம். எங்கள் வீடு உள்ள தண்ணி. நாங்கள் அரசாங்கத்தில் நாங்கள் ஓட்டு போடத்தானே செய்கிறோம். ஒருத்தர் நாள் இந்த மீனவர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, மீனை பிடிச்சா தான் சாப்பாடு, வாழ்வாதாரம் இல்லாமல் வாழ்கிறோம். அங்கேயும் இப்படி இருக்குது. நாங்கள் அந்த சோறாக்கிட்டிங்கோட எங்களுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் அவ்வளோ வசதி இருந்துச்சுன்னா நாங்கள் ஏன் இந்த தண்ணிக்குள்ளே கிடக்கணும்? காசு பணத்தை இருந்துச்சுன்னா நாங்கள் வேலை பார்த்துருவோம்ல. எங்களுக்கு எதுனாலும் ஒரு உதவி செய்யுங்க. அரசாங்கத்தினால எங்களுக்கு ஒரு மண் அடித்தாலும் நாங்கள் அந்த இடத்துல இருந்து வாழ்வாதாரம் இருந்து நாங்கள் வாழ்கிறதுக்கு உங்களை கையெடுத்து கேட்குறேன். எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்கன்னு நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னா, சொந்தங்களே நம்ம பகுதியில் 2 நாளாக தொடர்ந்து மழைகள் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மழை தண்ணினால நம்ம அன்றாட வாழ்வாதாரத்தை இழந்து வைக்கிறோம். நம்ம அன்றாட வாழ்வாதாரத்தை இழந்து நின்றாலுமே இன்ன வரை சோசியல் மீடியாவில் நம்ம பெருசாக பகிர்ந்துக்கிட்டது கிடையாது. ஒரு வீடியோ பதிவு பண்ணும்போது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஒரு கிளிப்பு பதிவிடுவேன். இல்லைன்னா லைவ் பண்ணும்போது கொஞ்சம் அதை பற்றி நான் பேசுவேன். அதை பற்றி தனித்துவமாக நான் வீடியோ பண்ணது கிடையாது. நம்ம இப்படி பண்ணும்போதே ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதனால தான் இதை குறித்து நான் என்றைக்குமே வீடியோ பதிவு பண்ணது கிடையாது. ஆனால் இன்றைக்கி முழுக்க வீடியோ பதிவு பண்ணதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தங்கள். உண்மைக்குமே அவர் பேசும்போது உண்மைக்குமே மெய் மறந்தங்க. இந்த உலகத்தை பொறுத்தவரையே சுயநலமான மனிதர்களை தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். அப்படி சுயநலமான மனிதர்கள் மத்தியில் நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த அண்ணன் பிரயாசப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, உண்மைக்குமே வேற லெவலுங்க. நாங்கள் கஷ்டப்படுறதுக்கும் அவருக்கு என்னங்க இருக்குது. ஆனால் அப்படி வேதனைப்பட்டார். ஆனால் தயவு செய்து இதை குறித்து ஒரு வீடியோ பதிவு பண்ணுங்கண்ணே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன், உங்களுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுனால மட்டும்தான் உண்மைக்குமே இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். இல்லைன்னா பண்ணவே மாட்டேன். சொந்தங்களே, இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த கஷ்டத்துக்கு முழுக்க காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாருமே கிடையாது, நம்ம மட்டும்தான். ஒரு சில மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, இப்படித்தான் ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த ஏரியாவில் வருஷம் இந்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை கவர்மெண்ட் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு ஆளாக கேட்கறதுக்கும் பலாயிரம் பேர் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு ஆளாக போய் கேட்டால் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? புடவையில் அடிச்சு போடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே இந்த ஏரியாவே போய் கேட்டிருந்தா அவங்களால முடிஞ்சதை சரி பண்ணி கொடுப்பாங்கல்ல. ஆனால் யாருமே மேற்கொள்ளாதனால மட்டும்தான் இந்த ஏரியா வருஷம் இந்த சூழ்நிலையில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படியோ புயல் வெள்ளம், எப்படியோ இதுகளெல்லாம் சந்திக்கிறோம். இது சாதாரண விஷயம். இந்த தண்ணினால என்ன பிரச்சனை இருக்குது? இந்த ஏரியாவில் வாழக்கூடிய மக்களுக்கான ஒரு அன்றாட வாழ்வாதாரம் தான் இழந்து வைக்கிறோம். இதை கவர்மெண்ட்னால சரி பண்ணி கொடுக்க முடியாதா? அது சரி பண்ணி கொடுக்காத காரணம் என்னன்னா நம்மளுடைய அலட்சியம்தான். எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இந்த ஒரு விஷயத்தை மக்கள் புரிஞ்சு ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு விஷயம் கிடைச்சிரும். இப்போ இந்த ஏரியாவில் தண்ணிக்குள்ளே நான் மட்டும் தத்தளிக்கலைங்க. என்னோட சேர்ந்து ஒரு 15 குடும்பத்துக்கு மேலே தத்தளிக்கிறாங்க. நான் கல்வி வீடு போட்டிருக்கேங்க. அதனால சந்தோஷமாக இந்த இடத்துல இருக்கிறேன். உணங்குறதுக்கான வழி மட்டும்தான் எனக்கு இல்லை. அப்போ கூரை வீடு போட்டிருக்கவங்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்களேன். ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வேகமாக வந்துடுறாங்க, எனக்கு ஓட்டு போட்டுருங்க, இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை யார் பாப்பா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத் தலைவன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த நாட்டை ஆடுறதுக்கான ஒரு குடும்பத் தலைவன் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ அந்த குடும்பத் தலைவன் தன் குடும்பத்தை பார்க்கலைன்னா அதுக்கு தண்டனை என்னங்க? அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க மாட்டீங்களா? மக்கள் தவறு செஞ்சால் மட்டும்தான் தண்டனை கொடுப்பீங்களா? மக்களை பார்த்துக்கிற தலைவன் தவறு செஞ்சால் யாருமே தண்டனை கொடுக்க மாட்டீங்களா? இதோடைய தவறு யாரு? மக்களுடைய தவறு இருக்கு, மக்களை பாதுகாக்கக்கூடிய தலைவனுடைய தவறுமே இருக்கு. இதுக்கு தண்டனை தான் என்ன? 6 மாதம் இந்த வீட்டில், 6 மாதம் காட்டில், இப்படியா நாங்கள் வாழ முடியும்? எத்தனை நாள் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியும்? தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற சொந்தங்கள் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சொந்தங்களே, காசு ஓனம் இல்லாமல் இருந்துடலாம் சொந்தங்களே, பட்னியாக கிடந்துடலாம் சொந்தங்களே. அன்றாட வாழ்வாதாரத்துக்கு கூட ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கோம். பாருங்க, நீங்களே பாருங்க. 10ஆம் மாதம் கட்டின தண்ணி சொந்தங்களே, இன்னைக்கு மாதம் 3ஆம் மாதம் ஆயிருச்சு. தண்ணிக்குள்ளேயே தான் வாழ்கிறோம். இப்படி எந்த ஒரு மனுஷனால் வாழ முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க?
இங்கே பெரும்பாலும் இந்த பகுதியில் பெரும்பாலும் குழந்தைகள் கை குழந்தை வச்சிருக்கிறவங்க தான் ஏராளம் பேர். எனக்கே 3 குழந்தைகள் இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் நிற்கக்கூடிய தண்ணிகளை நாங்கள் சரி பண்ணிடலாம் சொன்னாங்களே, நாங்கள் தான் சரி பண்ணணும், கவர்மெண்ட் சரி பண்ணாது. பாதையில் அன்றாட பாதையில் எங்களால் நடக்க முடியலையே, கொசுக்கடியில் எங்களால் வாழ முடியலையே. ஒரு கொசு மருந்து அடிக்க வரலாமே, கொசு மருந்து கூட அடிக்க வர மாட்டாங்க. இந்த ஒரு பாதையில் சரி பண்ண மாட்டாங்க. கேட்க போனால் நாங்கள் ரோடு ஓர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோடு ஓட்டால் என்ன லாபம் இருக்குது? ரோடு போட போட அந்த இடம் உயரம் ஆக மறுபடியும் திரும்ப எங்கள் வீட்டில் அதிகம் தான் தண்ணி கட்டும். அதுக்கு நீங்கள் ரோடு போடாதமே இருந்துடலாம். அந்த ஏரியாவுக்கு எதுக்கு ரோடு? வீட்டிலே இருந்து வாழ முடியாது, வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறவனுக்கு ரோடு எதுக்குங்க? அந்த ரோடு எதுக்கு? என்னத்த சொல்கிறது எனக்கு தெரியலை. இந்த வீடியோ பதிவை பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு என்ன புரிதல் ஏற்படுதுன்னு தெரியலை. ஆனால் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட விரும்பி கேட்ட அந்த கோயில்பட்டி அண்ணனுக்காகத்தான் முழுக்க இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நிறையா சோசியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிட்டேன். அதனால் மனவேதனைகள் மட்டும்தான் பட்டிருக்கேன். எந்த ஒரு நல்லதுமே எனக்கு பெறலை. அதனால் இந்த வீடியோ பதிவை அவங்க எப்படி எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் உண்மைக்குமே உங்களுக்கு அனுபவப்பட்டால் இந்த ஒரு வீடியோ பதிவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.